ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்த விலாக். என்னோடய மார்னிங் ரொட்டீன் என்னென்னு பார்ப்போமா. காலைல எழுந்திரிச்சோன்னா நேராக கீழே போய்ட்டு நம்ம கோழி திறந்து விட்டு போயிடுவேன். அங்கே பார்த்தீங்கன்னா சாக்கு வச்சு மூடி வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பனி வந்து நம்ம கோழிகளுக்கு ஒத்துக்காது. அதில் வந்து சாக்கு வச்சு மூடியிருக்கேன். இந்த சாக்கு இடத்துல நம்ம கோழிலாம் எப்படி ஆடுதுன்னு பாருங்களேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோழிகளுக்கு வந்து சாப்பாடு கொஞ்சம் எடுத்து போயிருந்தேன். இந்த சாப்பாடு வந்து தனித்தனியாக வந்து அதுக்கேற்ற தட்டில் வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோழி வந்து ஒன்றுக்கு ஒன்று கொத்திக்கும். அதனால் வந்து தனித்தனியாக தட்டில் வச்சுருக்கேன். இது ஒரு கோழிக்கும் இந்த இடத்துல வந்து அந்த 5 வெடை குஞ்சுக்கு இங்கே வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட எத்தனை கோழி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பெரிய கோழி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு சேவக்கோழியும் ஒரு பொட்டை கோழியும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 5 வெடை குஞ்சு இருக்குது. அந்த 5 வெடை குஞ்சு எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோழி குஞ்சு பொரிச்சிருக்குல்ல, அந்த கோழியோட ஃபஸ்ட்டு பேட்ச் குஞ்சுங்க. அது வந்து நல்லா வளர்ந்து வந்துகிட்ருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பொட்டை கோழி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து கொஞ்சம் வளரணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோழிக்கு வந்து ரெகுலராக வச்சுருக்க தண்ணியை வந்து டெய்லி மாற்றணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து சளி பிரச்சனை வராமல் இருக்கும். இந்த சளி பிரச்சனை வந்தாலே வந்து நம்ம கோழிகளுக்கு எல்லாம் பரவ ஆரம்பிச்சிடும். அதனாலே வந்து ரெகுலராக தண்ணி மாற்றிட்டுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோழி திறந்து விட்றோமா, நம்ம கோழிங்க 2ம் போய் சாப்பிட போயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெடை குஞ்செல்லாம் திறந்து விட்டேன். திறந்தோன்னே பார்த்திங்கன்னா இதுவும் சாப்பிட்றதுக்கு ஓடிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த 5 குஞ்சு ஒன்றா தான் சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேவக்கோழியும் பொட்டைக்கோழியும் வந்து இங்கே தனித்தனியாக சாப்பிட்டுட்ருக்கோம். ஏன்னா வந்து அது 2ம் கொத்திக்கிறதுனால வந்து தனித்தனியாக சாப்பிட்டுட்ருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 5 வெடைக்கோழி குஞ்சுங்க வந்து அதோட ஃபேவரட் பிளேஸுக்கு ஓடிடும். எங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த கொட்டாங்குச்சியில் சோறு வச்சிருந்தால அங்கே போய் சாப்பிட போயிடும். இந்த 5 கோழி குஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கோழி வளர்த்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட பார்த்திங்கன்னா கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.